ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மஹேந்திரா பவரால் 800 VA ஸ்கொயர் இன்வெர்ட்ரு எப்படி ஒர்க் ஆகுது, அதோட இன்டர்னல் பார்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது, அதோட LED இண்டிகேஷன்ஸ் இந்த மாதிரிலாம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க, கெப்பாசிட்டி வந்து 800 VA. ஃபஸ்ட் வந்து இன்வெர்ட்டரை ஆன் பண்ணுறோம். இந்த சுவிட்சை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் என்னென்னா, வழக்கமாக இருக்க சுவிட்ச் வந்து ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணும்போது உள்ளே லாக் ஆகி ஷார்ட் பண்ணும் ஒயரை. ஸோ கனெக்டிங்கில் இருந்துச்சுன்னா அது ஆன் பொசிஷன், கனெக்டிங்கில் இல்லை இப்போ ரிலீஸ் ஒரு இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணும்போது அந்த கனெக்ஷன் வந்து ஓப்பன் ஆகிட்டுனா அது வந்து ஆஃப் பொசிஷன் அப்படின்னு இருக்கும். ஆனால் இந்த இன்வெர்ட்டரை பொறுத்த வரைக்கும் வேறு மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா, இந்த சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஃபெதர் டச் சுவிட்சு, அதாவது சிங்கிள் டச் வந்து ஆன், சிங்கிள் டச் ஆஃப். இப்போ நம்ம இது ப்ரெஸ் பண்ணும்போது உள்ளே போய் லாக்லாம் ஆகாது, ஜஸ்ட் ஒரு டச் தான் பண்ணால் இப்போ ஆன் பொசிஷனில் இருக்கும்போது டச் பண்ணால் அது ஆஃப் பொசிஷனில் இருந்துட்டு ஒரு டச் பண்ணால் ஆன். அந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்து இதில் வேலை செய்யும் மஹிந்திராவில். இதில் இண்டிகேஷன் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் ஆன், சார்ஜிங் ஆன், யூபிஎஸ் ஆன், லோ பேட்டரி, ஓவர்லோடு, 5 இண்டிகேஷன் வழக்கமாக எல்லா யூபிஎஸ்லையும் இருக்கிற மாதிரி இருக்குது இன்னொட்டில். பிசிபி வந்து பார்த்துக்கோங்க, டிரான்ஸ்ஃபார்மரு. இதில் பிசிபியில் வந்து ரொம்ப அட்வான்ஸாக, ரொம்ப காம்பேக்டாக சின்ன ஹீட் சிங் போட்டிருக்காங்க. 80NF55 மாஸ்பெட் வந்து 2 மாஸ்பெட் போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஓரளவு ஸ்கொயரில் வந்து ரொம்ப காம்பேக்டாக வந்து இந்த போர்டு வந்து இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, பேட்ரி மோடில் ஆன் பண்ணிட்டோம். இப்போ ஒரே ஒரு டியூப்லைட் வந்து இந்த இது ஆன் பண்ணியிருக்கேன். வோல்டேஜ் வந்து 212 வோல்ட்டு, 210 வோல்ட்டு, 212 வோல்ட்டு காட்டுது. சரிங்களா, பேட்ரி வந்து 12.3 வோல்ட்டு காட்டுது. 7H பேட்டரியில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போது மெயின்ஸ் வந்து ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ மெயின்ஸ் கொடுக்க போகிறேன், கொடுத்துட்டேன். இண்டிகேஷன் மாறிட்டு இப்போ மெயின்ஸ் ஆன் வந்துட்டு, ரெண்டாவது சார்ஜிங் ஆன் வருது. சார்ஜிங் ஆன் ரைட்டு தான். இதில் கொஞ்சம் ஃபேன் ஓடும். இப்போ சார்ஜ் சின்ன பேட்டரிங்கனால உடனே கட் ஆஃப் ஆகிட்டு, வோல்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் 14.2 இருக்குது. சின்ன பேட்டரிங்கனால உடனே கட் ஆஃப் ஆகிட்டு. இந்த இண்டிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மெயின்ஸ் ஆன் அப்படின்னா இபி, அதாவது பவர் வந்து இபி பவர் சப்ளை வந்துட்டுனா இந்த லைட் எரியும். அதில் வந்துட்டு இந்த லைட் வந்து ஃப்ளிக்கரிங் ஆச்சு அப்படின்னா சார்ஜிங் ஏறிட்டுருக்குன்னு அர்த்தம். இந்த லைட் வந்து ஸ்டாண்டர்டாக அப்படி நின்றுட்டு அப்படின்னா ஃபுல்லாக சார்ஜ் ஃபுல்லாகி கட் ஆஃப் ஆகிட்டு அப்படின்னு அர்த்தம். இல்லை பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூபிஎஸ் நார்மல் அப்படின்ற ஒரு சுவிட்ச் இருக்குது. இந்த சுவிட்ச் எதுக்காக அப்படின்னா, உங்களுக்கு இதில் ஏதாவது கம்ப்யூட்டர் லோடு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த பவர் போய்ட்டு வரும்போது ரீபூட்டிங் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து யூபிஎஸ் அப்படிங்கிற மோடில் வந்து போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ரீபூட்டிங் ஆகாது. ஸோ இது நம்ம இன்னொரு லைட்டு ஃபேன் லோடுக்கெலாம் நார்மலில் போட்டாலே போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி அடுத்த ஒரு டெக்னிக்கல் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.